இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக அதிநவீன வசதிகளுடன் கூடிய தோழி தங்கும் விடுதியை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் தற்போது புதிதாக கட்டப்பட்டு வரும் விடுதிகளில் வைஃபை முதல் சிசிடிவி கேமரா வரை ஏகபோக வசதிகள் கொடுக்கப்பட்டிருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. பொதுவாகவே சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பணிக்காக செல்லும் பெண்கள் தனியார் விடுதியில் அதிக கட்டணம் கொடுத்து தங்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் வாங்குகின்ற சம்பளம் விடுதி கட்டணத்திற்கும் உணவிற்குமே செலவாகும் நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து பெண்களுக்கு இனி விடுதி அமைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு வேலைக்காக வெளியூர் வரும் பெண்களுக்காக தமிழக அரசு சார்பில் தோழி விடுதி என்ற திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் சென்னை, திருவள்ளூர், கோவை, செங்கல்பட்டு, திருச்சி, தஞ்சாவூர், வேலூர், சேலம், விழுப்புரம், திருநெல்வேலி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய 15 மாவட்டங்களில் 1900 பணிபுரியும் மகளிர் பயனடைந்து வரும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரால் 19 தோழி விடுதிகள் திறந்து வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக பிற மாவட்டங்களில் பணிபுரியும் மகளிர் விடுதிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு மே 21ஆம் தேதியன்று 13 மாவட்டங்களில் 14 விடுதிகளும், நவம்பர் 13 அன்று மேலும் 12 மாவட்டங்களில் 12 விடுதிகளும் சேர்த்து மொத்தம் 26 புதிய தோழி விடுதிகள் கட்டுவதற்கு 239 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2740 மகளிர் பயன்பெறும் வகையில் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இவ்விடுதிகளில் பயோமெட்ரிக் உள்நுழைவு, 24x7 பாதுகாப்பு வசதி, வைஃபை வசதி, சிசிடிவி வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், ஆரோக்கியமான உணவு, பகல் நேர குழந்தைகள் பராமரிப்பு வசதி, சுடுநீர் வசதி, சலவை இயந்திரம், இஸ்திரி வசதி, வாகன நிறுத்துமிடம் மற்றும் பொழுதுபோக்கு அறை போன்ற வசதிகள் குறைந்த வாடகையில் வழங்கப்பட்டு வருகின்றன. மகளிரின் பாதுகாப்பான வசதியான தங்குமிடங்கள் தேவைகளை கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்கள் மட்டுமல்லாது பயிற்சி, உயர்கல்வி, நேர்காணல் போன்ற தேவைகளுக்காக நகரங்களுக்கு இடம்பெயரும் அனைத்து மகளிரின் தேவைகளையும் கருத்தில் கொண்டு குறுகிய காலம் தங்கும் வசதியையும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இவ்விடுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் மற்றும் புதிய கட்டிடங்கள் அரசு சார்பில் தொடங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.